இந்த யூஎஸ் இருக்குல்ல, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அவங்க எப்பவுமே மேலேயும், மிச்ச கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழேயும் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த டைம்ல இருந்தே பண்ணனால தான் அவங்க இப்ப இப்படி இருக்காங்க போல இருக்கு. அது என்னன்னு தானே பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கியூபா. என்ன கியூபாவை பத்தி பேசியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? கியூபா இப்ப நடந்துட்டு இருக்க சிச்சுவேஷன பத்தி உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. கியூபாங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐலண்ட். அது வந்து எங்க இருக்குன்னா, கரெக்ட்டா யுஎஸ்க்கு கீழ இருக்கு. அதாவது புளோரிடா பக்கத்துல ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கியூபாங்கிற ஒரு ஐலண்ட் இருக்கு. அப்புறம் யுஎஸ்க்கும் இது கூட ஒரு கண்ட்ரிக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அது ஒரு பழைய கான்ஃபிளிக்ட். அதாவது யுஎஸ் தன்னோட ஆதிக்கத்தை எங்கெங்க எப்படிலாம் காட்டணுமோ அது எல்லாத்தையும் பயங்கரமா காட்டி வச்சிருக்காங்க. ஈரான் கிட்ட ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அதே மாதிரி கியூபா கிட்ட அவங்க ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இது ஒரு கதையை வந்து இழுத்துட்டு போகுது. என்ன கதைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது கியூபாக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது எங்க இருந்துன்னா, ஸ்பெயின் தான் வந்து கியூபா வச்சிருந்தாங்க. ஸ்பெயின் கிட்ட இருந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது 1998 அப்போ வந்து ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார் அப்போ வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அவங்களுக்கு ஃபுல்லா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதான்னு கேட்டா கிடைச்சது, ஆனா வந்து ஃபுல்லா கிடையாது. ஏன் அப்படின்னா அப்பவுமே வந்து அமெரிக்கன்ஸோட ஆதிக்கம் வந்து அவங்க மேல அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1901 அப்போ வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பிளாட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி என்னன்னா, அதாவது கியூபாவோட ட்ரேடு, சுகர், லேண்டு, அப்புறம் வந்து அவங்களோட ஃபாரின் ட்ரேடிங் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது யாரு அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கியூபா மேல அதிகமா இருந்திருக்கு. கியூபாவை வந்து அவங்க தான் கட்டுப்படுத்தி இருந்திருக்காங்க லிட்டரலா. இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. ஈக்குவாலிட்டி வந்து அங்க இல்ல, இன்இக்வாலிட்டி ஆச்சு. சமநிலை இல்லாம சமநிலை தவறுச்சு. அங்க வந்து காசு அதிகமா இருக்கிறவங்க அது பணக்காரனாவே இருந்துகிட்டு இருந்தான், ஏழையா இருக்கிறவன் ஏழையாவே இருந்துகிட்டு இருந்தான். அண்ட் வந்து இந்த ஒரு டைம்ல தான் வந்து அங்க டெமோக்ரஸில அந்த டைம்ல இருந்துச்சு. இந்த டைம்ல தான் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபேமஸா மாறிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபுல்ஜென்சியோ பேட்டிஸ்டா. இவர் யாருன்னா ஒரு மிலிட்டரி சர்ஜன். இவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவரோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. இவர் வந்து லேட்டரா வந்து பிரசிடென்டா எலெக்ட் ஆகப்படுறாரு. அங்க டெமோக்ரஸி எலெக்ஷன் மூலியமா வந்து அவர் வந்து எலெக்ட் ஆகப்படுறாரு 1940ல. இவர் வந்து வந்தப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் வந்து கான்ஸ்டிடியூஷன்லாம் பில்ட் பண்ணாரு. நல்லா வந்து கான்ஸ்டிடியூஷன்லாம் பில்ட் பண்ணாரு. நல்ல ஒரு லீடராகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இவரோட வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சதுன்னா 1952 அப்போ வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, இவரும் அவரோட புத்தி மாறின மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா யூஎஸ் கூட கை கோர்த்துட்டாரு. யூஎஸ் கூட கை கோர்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எலெக்ஷன்ங்கிற விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. எலெக்ஷன்ங்கிற விஷயத்தை கேன்சல் பண்ணாதானே அவரை வந்து யாரும் வந்து அதுக்கப்புறம் வந்து எலெக்ட் பண்ணி வேற ஒருத்தவங்க வந்து அப்போஸ் பார்ட்டியா வந்து நின்று அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவரை வந்து கீழே இறக்கிடக்கூடாதுங்கிறதுனால அவர் எலெக்ஷனே பேன் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் வந்து அத்தாரிட்டேரியன் டிக்டேட்டர்ஷிப்பை கொண்டு வந்தாரு. அது அப்படி என்னன்னா, அதாவது ஒரே ஒரு லீடர் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் வந்து ஒரு இடத்தையே வந்து ஆட்சி பண்றது தான் வந்து அந்த ஒரு வேர்டுக்கான மீனிங். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கல. அண்ட் வந்து இது வந்து யூஎஸ்க்கு அதிகமான சப்போர்ட் கொடுத்துச்சு. ஸோ தட் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்துலலாம் ஃபாரின் அஃபேர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து தலையிட்டு நின்றுட்டு இருந்த ஒருத்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹோட்டல்ஸு இதெல்லாமே ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஹவானா, அதாவது ஹவானாங்கிறது வந்து அங்கே இருக்கிற பில்டிங் ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாரு இவர் வந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி எல்லாமே வந்து யூஎஸ் சொல்றது எல்லாத்தையும் இவருமே கேட்க ஆரம்பிச்சாரு. எப்படி வந்து ஈரான்ல வந்து என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஈரான்ல வந்து யூஎஸ் சொன்னது வந்து அங்க இருந்த ஒரு லீடர் பண்ணாரோ அதே மாதிரி வந்து இப்போ இங்க வந்து கியூபால வந்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா யூஎஸ் சொல்றது எல்லாத்தையும் இவரும் கேட்டுக்கிட்டு யூஎஸ்க்கு பப்பெட் மாதிரி அவர் மாறிட்டாரு. இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு இடையில வந்து இவருக்கு இருந்த சப்போர்ட்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆன ஒரு ரைட்ஸ் கிடையாது போச்சு. ஒரு ஹியூமன் ரைட்டுங்கிறத வந்துகிட்ட இல்லாம போயிடுச்சு. யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு கீழே இறக்க வேண்டியது, அவருக்கு எதிராக யாரெல்லாம் பண்றாங்களோ யூஎஸ்க்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அடக்கி அவங்கள வந்து கீழே இறக்க வேண்டியது, இல்லைன்னா அவங்களை அடிக்க வேண்டியது, அப்யூஸ் பண்ண வேண்டியது, இதுவே வந்து அங்கே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்க வந்து நிறைய கரப்ஷன் உருவாச்சு அண்ட் ரெப்ரெஷன், அடிமைத்தனம் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து புவர் பீப்புள் வந்து புவராகவே இருந்தாங்க, ஏழைகள் வந்து ஏழையாவே இருந்தாங்க, பணக்காரங்க மட்டும் எப்பவுமே பணக்காரங்களாவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இதை பொறுக்க முடியாத ரெவல்யூஷன் வந்து கியூபான் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கியூபான் ரெவல்யூஷன் வந்து வழி நடத்தினாங்க 2 பேர். ஒன்று வந்து ஃபீடல் கேஸ்ட்ரோ அண்ட் வந்து இன்னொன்று வந்து சே கேவாரா அப்படிங்கிறவர். இவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க. இவரை பற்றி நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. லைக் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது அவங்க வந்து இந்த போர்டெல்லாம் பிடிப்பாங்க, அதில் இவரோட பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் மேபி வந்து இந்த ரோடு சைட்ல செவறுகள் எல்லாம் வந்து இவரோட வரைபடங்களை வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அண்ட் வந்து ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே இவரோட பிக்சர்லாம் வந்து அங்கே இருக்கும். ஸோ வந்து தெரிஞ்சவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரியல அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அவரை பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்றேன். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கொரில்லா மூவ்மெண்ட் மூலியமா வந்து அவங்களோட ரெவல்யூஷன் வந்து கொண்டு போனாங்க. கொரில்லா மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா கொரில்லாலாம் கிடையாது. கொரில்லா மூவ்மெண்ட் அப்படின்னா அதாவது ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்,
அது சிவிலியன்ஸா இருக்கலாம், அதாவது அங்க இருந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மிலிட்ரிஸ்ல எல்லாம் இருந்து சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கலாம்ல, அவங்க எல்லாம் வந்து கூடி சேர்ந்து ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க, பதுங்கி இருந்துட்டு சர்ப்ரைஸா வந்து அட்டாக் பண்றது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எந்த ஒரு யாருக்குமே எதுவுமே தெரியாம இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. மேஜரா அவங்க அட்டாக் பண்றது என்ன, மோஸ்ட்லி வந்து இந்த காட்டு வழியால அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போவாங்கல்ல, அவங்களை அட்டாக் பண்றது. அப்புறம் வந்து சடனா வந்து லைக் வேஷம் போட்டு எங்கேயாச்சும் பதுங்கி இருந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணி டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணி பெரிய லீடர்ஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி அட்டாக் பண்றவங்க தான் வந்து இந்த கொரில்லா மூவ்மெண்ட்ல பண்ணுவாங்க, இந்த குரூப் ஆஃப் ஸ்மால் பீப்புள்ஸ். அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு. இவங்களுக்கு எப்படி மக்களோட சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து நிலம் வந்து ஈக்குவாலிட்டியா வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படும், அண்ட் வந்து நம்மளோட நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். அதாவது முழுமையா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சுமே இப்போ வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லாத மாதிரி தானே இருக்கு, ஃப்ரீடமே இல்லை, ஃப்ரீடம் டு ரைட், ஃப்ரீடம் டு ஸ்பீச் எதுவுமே அவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இவங்க இதெல்லாமே நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு சொன்னனால அவங்க கிட்ட வந்து சிவிலியன்ஸ்க்கும் அதே மாதிரி பெசன்ட்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சாங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அதாவது இவங்க வந்து நிறைய மிலிட்ரிஸ் தேடுவாங்க, ஆனா அப்போ முதல்ல இவங்க எங்க ஒளிஞ்சிருந்தாங்கன்னா இவங்களோட வீடுகள்ல இவங்களோட வில்லேஜஸ்ல இந்த மாதிரி இடத்துல போய் அவங்க வந்து ஒளிஞ்சு பதுங்கி இருந்தாங்க. அண்ட் வந்து நிறைய வருஷங்கள் ஆஃப் போராட்டத்துக்கு அப்புறமா இன் 1959 அட் லாஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களோட போராட்டம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பேட்டிஸ்டா வந்து அந்த ஊரை விட்டே அவர் வந்து வேற ஊருக்கு போயிட்டாரு. அப்போ வந்து நம்ம ஃபீடல் காஸ்ட்ரோ இவர் வந்து கையில பவரை எடுத்தாரு. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணாரு அப்படின்னா, ரெவல்யூஷனா இருந்த ஒரு விஷயம், அதாவது இவங்க வந்து இப்போ வந்து ரெவல்யூஷன்ல தானே வந்து இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஈக்குவாலிட்டியை கொண்டு வருவேன், லேண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன், மக்கள் வந்து ஏழைகளாவே இருக்க மாட்டாங்க, ஏழைகளும் வளர்ந்து வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொன்னாங்கல்ல. அது கடைசியா வந்து அப்படியே போற போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா கம்யூனிசம்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஸோ தட் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. எந்த ஐடியாலஜி இல்லைன்னா யார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கார்ல் மார்க்ஸ். இவரோட ஐடியாலஜி மூலமா வந்து அவங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து இந்த ஐடியாலஜி மூலமா நிறைய ஈக்குவாலிட்டி இருந்த இந்த லைக் புவர் வந்து புவராகவே இருக்கிறது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் இண்டஸ்ட்ரீஸை நேஷனலைஸ் பண்ணாங்க. அதாவது யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த எல்லா கம்பெனிஸ், அதாவது சுகர் லேண்டு இவை எல்லாம் வச்சிருந்த எல்லாத்தையுமே வந்து யூஎஸ் வந்து அடிச்சு பத்தி வெளியில விட்டு அந்த இடத்துக்கெல்லாம் வந்து கியூபாவில் இருக்கிற ஆட்களே வந்து அங்கே வந்து அவங்க வந்து லைக் அவங்களோட அவங்களாவே வந்து மாத்திக்கிட்டாங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யூஎஸ்க்கு இது பிடிக்காதனால யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய சாங்ஷன்ஸ் அவங்க மேல போட ஆரம்பிச்சாங்க. லைக் வந்து எப்படின்னா அவங்க வந்து எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமா டோட்டல் பேனுக்கே வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. அது வந்து எம்பார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ வரைக்கும் கியூபால இருக்கதான் செய்யுது. இது என்ன மாதிரி பேன்னா அவங்களோட ட்ரேடிங் மேல, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் மேல, எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் மேல, அதாவது அவங்களுக்கு யாரும் காசும் கொடுக்கக்கூடாது, அவங்களும் யார்கிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து மொத்தமா பேன் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவுமே வந்து நடக்காத அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் டிராவல் கூட நடக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணி வச்சாங்க. நிறைய மக்கள் வந்து இப்போ வரைக்கும் டிராவலே பண்ணாம அங்கேயே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது 1961 வந்து ஒரு விஷயம் நடக்குது. அதை வந்து பே ஆஃப் பிக்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த பே ஆஃப் பிக்ஸ் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு லொகேஷன். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கியூபாவை விட்டு பேட்டிஸ்டா போன டைம்ல கொஞ்சம் பேர் வந்து அந்த ஊரை விட்டே வந்து போயிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் திருப்பி வந்து யூஎஸ் கேதர் பண்ணி ஒரு 1400 பேரை வந்து லைக் கியூபாக்குள்ள வந்து போக வச்சிருக்காங்க யாருக்கும் தெரியாம. அண்ட் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல அவங்களை வந்து வச்சிருந்த இடம் தான் வந்து இந்த பே ஆஃப் பிக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு இடம். அண்ட் இவங்களை வச்சு வந்து எப்படியாச்சும் வந்து கியூபாவை வந்து அடிச்சிடலாம், அவங்களோட எக்கனாமி டவுன் பண்ணிடலாம், அவங்க பொலிட்டிக்கலா இன்ஸ்டேபிள் பண்ணிடலாம், அந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு பண்ணாங்க. இப்படி பண்ணா மட்டும்தான் வந்து எக்கனாமி டவுன் ஆகும், கியூபாவோட எக்கனாமி டவுன் ஆகும். அப்பதான் வந்து யூஎஸ் வந்து தன்னோட கையை வந்து கியூபா மேல வைக்க முடியும். அப்பதான் வந்து அவங்களோட காசு வந்து ஏறும், அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் மேலே இருக்க முடியும், நம்மளை எதிர்த்து ஒருத்தர் இருக்க முடியாதுங்கிறத காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இதெல்லாம் பண்ணாங்க. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா இதுவுமே வந்து ஒரு ஃபெயிலியர்ல மூவ் ஆயிடுச்சு. ஃபீடல் காஸ்ட்ரோ வந்து தன்னோட பவரை வச்சு இந்த வந்த எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ணி இதை வந்து தோக்கடிச்சிட்டாரு. இந்த டைம்ல தான் வந்து அவங்க வந்து சோவியத் யூனியன் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. சோவியத் யூனியன் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா எக்கனாமிக்கலா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இவ்வளவு பேன் இருந்துமே வந்து அவங்க எக்கனாமிக்கலா ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் வந்து அந்த டைம்ல சோவியத் யூனியனா இருந்தாங்க. அண்ட் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒன்று நடந்துச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோவியத் யூனியன் வந்து 1962 அப்போ வந்து ஒரு நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா தூக்கி கியூபால கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆஹா இவன் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து வச்சிருக்கான், நம்ம மேல அடிக்க போறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் வார வந்து ஆல்மோஸ்ட் எட்ஜுக்கு கொண்டு போயிட்டாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. பட் அட்லாஸ்ட் வந்து சோவியத் யூனியன் என்ன பண்ணாங்கன்னா இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிசைல்ஸ் வந்து மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களால மறுபடியும் வந்து யூஎஸ்ல மறுபடியும் கியூபாக்குள்ள வர முடியல. அப்படி இல்லைன்னா இப்போ எப்படி ஈரானுக்குள்ள அவங்க வந்து வராங்களோ அதே மாதிரி அந்த டைம்ல கியூபாக்குள்ளே வந்து இந்த டைம் கியூபாக்குள்ளே வந்து வார் நடந்துட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலா ஹெல்ப் பண்ணது இந்த சோவியத் யூனியன் தான். அண்ட் வந்து இந்த சாங்ஷன்ஸ் வந்து அவங்க மேல இருந்துட்டே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து கியூபா வந்து எக்கனாமிக்கலா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட்
1991 அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோவியத் யூனியன் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுனால மொத்த கியூபாவோட எக்கனாமியும் வந்து டவுன் ஆயிடுச்சு. இந்த டவுன்ல இருந்து அவங்க எழும்பி வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு. பட் எப்படியோ அவங்க சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் காட்டி அவங்க வந்து அவங்களாவே எழுந்து வந்துட்டாங்க. அண்ட் இந்த டைம் வரைக்குமே வந்து யூஎஸ் வந்து அவங்க மேல வச்சிருந்த சாங்ஷன்ஸை எடுக்கவே இல்லை. அவங்க எப்படி ஆனா எப்படி வேணா போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன் இன்னைக்கு கூட அந்த சாங்ஷன்ஸ் அவங்க மேல இருக்க தான் செய்யுது. இப்போ கூட வந்து அவங்க வந்து கியூபா வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. லிட்டரலாக வந்து கியூபாக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் போய் அவங்க வந்து அங்கே இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பட் இப்போ மார்ச் 31 அப்போ வந்து ரஷ்யாவும் சைனாவும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சைனா வந்து ஒரு 3 மாசத்துக்கான ஒரு அரிசியை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரஷ்யா வந்து எண்ணெயை கொடுத்துருக்காங்க, அதாவது ஆயில் கொடுத்துருக்காங்க, க்ரூட் ஆயில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட போகலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் வேற எந்த கண்ட்ரிஸும் ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டால் வேற எந்த கண்ட்ரிஸும் ஹெல்ப் பண்ணல. ஏன் ரஷ்யாவும் சைனாவும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ரஷ்யா எப்போ பாரு யூஎஸ் சொல்றதுக்கு ஆப்போசிஷனா ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாரு, புத்தின் பண்ணுவாரு. அதே மாதிரி சைனா ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா இதுதான் வந்து மெயின். ஏன்னா வந்து ஜியாகிரபிக்கலா இந்த கியூபா வந்து எங்க இருக்குன்னா கரெக்டா யூஎஸ்க்கு கீழே இருக்கு. தட் மீன்ஸ் இப்போ வார் எதுவும் வருது அப்படின்னா சைனா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ப்ராக்சி வார் மாதிரி கூட நடத்தலாம். அதாவது எப்படின்னா, சைனா வந்து தம்பி நீ வந்து அவனை அடிப்பா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ வந்து அவங்களை அடிப்பாங்க. அதாவது கியூபா வந்து ஃப்ளோரிடா பக்கத்துல ஃப்ளோரிடா இருக்குது, யூஎஸ்ல இருக்கிற ஃப்ளோரிடா அடிக்கணும்னு நினைச்சா அவங்க அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து சைனா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களே நம்ம பார்ப்போம். மறக்காம எனக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.